கல்யாண ஊர்வலம் நடத்துறீங்க? ஊர்வலம் விடுற நேரம் வந்தாச்சு இல்ல, அதான் ஒத்திக்கு பாத்துக்கிட்டு இருக்கோம். வண்டியை வித்துறதுனால விற்க மாட்டேங்கிறீங்க, மானத்தை வாங்குறீங்க. அது என்ன தம்பி அப்படி சொல்லிவிட்டேன்? இந்த காரை யாராரு வச்சிருந்தாங்க தெரியுமில்ல? யாராரு? மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு, அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாரு, ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா, அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம். யார பார்த்து இந்த கேள்வி கேட்கிற? ஏன் அடிச்சீங்க? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? ஏண்டா என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? சொல்றா. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? சொல்றா. ஐயோ ஐயோ, ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவனை அடிச்சுட்டே இருக்கீங்க? அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். அவளை யார் யார் வச்சிருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிறதா என் வேலை? இல்ல இதுக்கு முன்னால நான் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேனா? ஒரு வித்வானை பார்த்து கேட்கிற கேள்வி ஐயா இது? ஆறு கேட்கறதையும் கேட்டு போட்டு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான். சொல்றான். அதை விட்டு தொலைங்க. முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க. என்னத்தை சரி பண்றது? பெட்ரோல் விலை ஏறி போச்சேன்னு மண்ணெண்ணெய் ஊத்துன, மண்ணெண்ணெய் விலையும் ஏறி போச்சேன்னு குருடாயில் ஊத்துன. இப்ப எந்த ஆயில்ல ஓடுதுன்னு அதுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. அட அதெல்லாம் இருந்து நம்ம ஏன் கார் வச்சிருக்கோம்னா, இப்படி எல்லாம் ஒரு பந்தா வேணும்பா. இந்தியாவிலேயே ஏன் நம்ம வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா அது நம்ம கோஷ்டி தான். அதுவும் அம்பாஸ்டர் காரு. என்னது அம்பாஸ்டர் காரா இவ்வளவு நீளமா இருக்கு? அப்ப லாரி. லாரியா? அடிக்கிறாரே அடிக்கிறாரே. பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளுக்கு பேர் சம்பளம், பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளுக்கு பேர் சம்பளம். ஏன்டா இந்த வண்டியை பார்த்து பேர்ச்சம்பளம் பேர்ச்சம்பளம் கத்துற? இந்த வண்டி என்ன பேர்ச்சம்பளத்துக்கு போடுற மாதிரியாடா இருக்கு? என்ன கிண்டலா? மூஞ்சிலே குத்துவேன். அட நீங்க ஒண்ணு, நான் என்ன கிண்டல் பண்ண போறேன்? நான் வியாபாரினே. ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. போட அண்ணே, பேரிச்சம்பளம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுனே. அதுக்காக பேர்ச்சம்பளத்துக்கு காரை போடலாங்கிறியா? ஆப்டால் 2 பேர்ச்சம்பளத்துக்கு இவ்வளவு காஸ்ட்லி காரை போடலாங்கிற? தள்ள முடியலண்ணே. அதுக்கு இவங்கிட்ட தள்ளி விட்டுலாங்கிறியா? என்னண்ணே வந்த இடத்த சலமலை பண்ணிக்கிட்டு நீ போப்பா. பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளுக்கு பேர்ச்சம்பளம். எல்லாரும் வாங்க. வாங்கயா வாங்க. கரகாட்ட கோஷ்டியா? என்ன 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டீங்க? ஊர்ல குறும்பாடு கறி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டோம். சாப்பாடுலாம் நல்லாவே போட சொல்றோம், ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, தமாசுக்கு சொல்றேன். நாங்க எப்பவுமே 2 நாளைக்கு முன்னால ஊருக்கு வர்றது வழக்கம். ஆடுற தெருவு கோணலாமான்ல இருக்கான்னு சரி பாத்துக்கிறக்காக. அதெல்லாம் நீ குறை சொல்ற மாதிரி இருக்காது, அப்படி இருந்தா சரி பண்ணிக்கலாம். ஏங்க நீங்க செய்யறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? என்னடா பின்ன என்னங்க, எங்களை உள்ளூர்லயும் ஆட விட மாட்டேன்றீங்க, வெளியூர்ல போய் ஆடினாலும் கூடாதுன்றீங்க. காப்பு கட்டின அப்புறம் ஊரை விட்டு யாரும் வெளியே போக கூடாதுன்னு தெரியாது? இத்தனை நாள் நீங்க ஆடினீங்க, ஏதோ மாறுறதுக்கு அவங்க ஆட சொன்னேன், என்ன தப்பு? இவங்கதான் வெளியூர் ஆட்டக்காரங்களோ? இப்ப எல்லாம் காரை வச்சுட்டு ஷோ காட்டுறவங்களுக்கு தான் காலம். ஏய், என்னடா கலாட்டா பண்ண வந்திருக்கியா? நியாயத்தை கேட்டா கலாட்டாவா? என்னடா பெரிய நியாயம்? பின்ன என்னங்க, உள்ளூர்லயும் எங்களை ஒதுக்கிட்டீங்க, நாங்க வெளியூர்காரங்கிட்ட அச்சாரம் வாங்கிட்டோம், போகலன்னா அந்த வருமானம் வருமா? அப்புறம் நாங்க எப்படி பிழைக்கிறது? இந்தா இதை கொண்டு அட்வான்ஸ் திருப்பி கொடு, 10 நாள் சாயந்தரம் வந்து வாங்கிக்கோ. ஐயா, ஏய் என்னால யாரும் நஷ்டப்படக்கூடாது, நஷ்டப்பட விட மாட்டேன். டேய் உங்களை தங்கத்து வேண்டிய ஏற்பாடு பண்ணி அது பண்ணி எல்லாம் புறப்படுங்க. சம்பந்தம் இல்லாம நம்மள கேவலமா பேசிட்டு போறான், இவன் சும்மா விடலாமா? ஏனே சண்டகோலி மாதிரி ஏன் கத்துறீங்க? உள்ளூர் கரகாட்டக்காரன் பகுத்தறிச்சல பேசுறான், அதுக்காக நாம சரிசமா அடிக்கணுமா? அதுக்கு இல்ல, இதோட விடுங்க, பேசாம வாங்க. ஏய் நாதஸ். அண்ணே இந்த வந்துட்டேண்ணே. என்னண்ணே கூப்பிட்டீங்களா அண்ணே? இந்தா ₹1 போய் 2 பழம் வாங்கிட்டு வா. ரஸ்தாலியா பூ பழமா? ஏதாவது வாங்கிட்டு வா போடா. 2 பழம். கடைக்காரரே, எங்க அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு. உங்க அண்ணன் என்ன கலெக்டரா? காசை கொடுத்தா எவ்வளவு கண்ணா கொடுப்பையா? சரி 2 பழம் என்ன விலை? ரூபாய்க்கு 2. 2 ரூபா. ஓ ரூபாய்க்கு 2யா? 2 ரூபா. ரூபாய்க்கு 2. 2 ரூபா. உங்க கூட தலைவலியா? காசு கூட நீயே பிச்சுக்க. என்ன இது பழம்? நான் உங்ககிட்ட எத்தனை வாங்கிட்டு சொன்னேன்? 2. 1 இருக்கு,
இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. ஏய், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கிட்டு வர சொன்னீங்க. எவ்வளவு கொடுத்த? ₹1. ₹1 எத்தனை பழம்? 2 பழம். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. உட்கார். ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை பழம்? 2 பழம். நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தேன்? ₹1. ₹1 எத்தனை பழம்? 2 பழம். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. என்ன அவன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு? அவன் நம்ம செட்டு. என்ன நம்ம செட்டு? பெரிய சேவிங் செட்டு. அவன் என்ன செஞ்சிருக்கான்? என்ன செஞ்சா? நீங்கள் உட்கார்ற தம்பி, ₹1 கொடுத்து 2 பழம் வாங்கிட்டு சொன்னேன். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? நீயே கேள். இதுக்கு போய் அவன்கிட்ட சண்டை போட்டு அவன் எப்படி சொல்லுவான்? கண்ணு, அண்ணன் உன்னை என்ன வாங்கிட்டு வர சொன்னாரு? பழம் வாங்கிட்டு சொன்னாரு. எவ்வளவு கொடுத்தாரு? ₹1 கொடுத்தாரு. எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு? 2 பழம் வாங்கிட்டு சொன்னாரு. 2 பழம் வாங்கிட்டு வர சொன்னாருல்ல. நீ வாங்கிட்டு வந்ததுல ஒண்ணு இங்க இருக்கு, இன்னொரு பழம் எங்க இருக்கு? அட இன்னொன்னு தாங்க இது. அடே அண்ணே 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 உன்னை கேளுங்க. என்ன எங்க சண்டை? என்ன எங்க சண்டை? ஒண்ணு இல்லக்கா, அண்ணன் ₹1 கொடுத்து 2 பழம் வாங்கிட்டு சொல்லிருக்காரு. ஒண்ணு வாங்கிட்டு கையில கொடுத்துட்டாரு, இன்னொன்னு எங்கன்னா அதுவும் இதாங்கிறாரு. நீயா கேளுக்கா. இந்தா உன்கிட்ட எத்தனை ரூபா கொடுத்தாரு? ₹1 கொடுத்தாரு. என்ன வாங்க சொல்லி? பழம் வாங்க சொன்னாரு. எத்தனை? 2. வாங்கினியாலா? வாங்கினேனே. ஒண்ணு இந்தா இவர்கிட்ட இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாமா இது. சத்தம் போட்டு அசிங்கம் பண்ணாதீங்க. ஒரு பழத்துக்கு இவ்வளவு பெரிய சண்டையா? ஏய், என்ன பழத்தை சாதாரணமா சொல்லிட்டேன்? பழம் தாண்டி பெரிய விஷயம். ஒரு பழத்தால பரமசிவம் குடும்பம் 2ஆ பிரிஞ்சு ஒண்ணு பழனிக்கு போயிருச்சு. அது மாம்பழம், இது வாழைப்பழம். ஆனா பிரச்சனை எல்லாம் ஒண்ணுதான். விடுங்க, நீங்க விடுங்க. ஏய் பாருங்க, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கிட்டு சொன்னீங்க. எத்தனை? 2. நான் எவ்வளவு கொடுத்தேன்? ₹1 கொடுத்தீங்க. ₹1 எத்தனை பழம்? 2 பழம். கடைக்காரர்கிட்ட போய் கேட்டியா? கேட்டனே. கடைக்காரன் கொடுத்தானா? கொடுத்தான். எத்தனை கொடுத்தான்? 2 பழம் கொடுத்தான். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தான் இது. ஐயோ. தத்தரினா நானா தத்தரினா நானா தரனனனா நனனனனா தத்தரினா தப தத்தரினா. இந்த மூஞ்சி தான் ஆட போதாக்கும். பெரிய எம்ஜிஆர் நினைப்பு. ஏய், ஒட்டாச்சிக்கிறது சரியா இருக்கே. ஏன்டி ஒளிஞ்சு நின்னு பேசுறீங்க? தைரியம் இருந்தா எதுக்கு நின்னு பேசுங்க. நின்னுட்டா என்ன பண்ணுவீங்க? மென்னு தின்னுருவீங்களோ? மென்னு தின்றுவாங்களா? நீங்க பெரிய வெத்தலை கொண்டு வெத்தலைங்க. உங்களை மென்னு தின்னுட்டாலும் வெத்தலை போடுறதுக்கு பாக்கு சுண்ணாம்பு எல்லாமே வேணும். அப்பதான் செவக்கும். வெத்தலை போடுற பத்தி என்ன தெரியும்? எவ்வளவு தைரியம் தான் எங்க ஊருக்கு ஆட வந்திருப்ப. எங்க காமாட்சி ஆட்டத்துக்கு முன்னாடி நீ கால் தூசி பெறமாட்ட. அவ சலகைக்கு பதில் சொல்ல இனி யாரும் பிறக்கல. நிறுத்துங்கடே. அவன பெரிய ஆட்டக்காரியா? இன்னைக்கு ராத்திரிக்கு வாங்கடே, வந்து நம்ம ஆட்டத்தை பாருங்க, அப்புறமா பேசுங்க. யோ, இன்னைக்கு ராத்திரி தான் உன் சாயம் வெளுக்க போதே, ரொம்ப துள்ளாத. என்னங்கடி காமாட்சி காமாட்சின்னுக்கிட்டு என் கூட வந்து ஆட சொல்லுங்க. அவ முட்டிய கழட்டி காட்டுறேன். கழட்டுவ வாயால தான் கழட்டுவ. என் காமாட்சி கூட ஆடினா முட்டி தான் கழண்டு போகும். அப்படி கழண்டு பண்ணா அவரு கவலை இல்லடி. அவர் தான் கார் வச்சிருக்காரு, அதுல போயிருவாரு. நீங்களும் வாங்கடி. என்ன தம்பி, எல்லாம் உங்க ரசிகைகளா? ஏன் ஏதாவது மன்ற ஆரம்பிக்க போறாங்களா? ஆமா, நீங்க கிழிக்கிற கிழிக்கே ரசிகர் மன்றம் ஒண்ணுதான் குறைச்சல். யாரு கிழிச்சா நீங்க ரசிகர் மன்றம் ஆரம்பிப்பீங்க? ஏய், இது ஜால்ரா கோஷ்டி, வாங்கடி போலாம். ஜால்ராவா? உங்கடி கால்ரா கோஷ்டிகளா? என்னப்பா இது? அண்ணே, இந்த ஊர்ல காமாட்சின்னு ஒரு கரகாட்டக்காரி இருக்காளாம். அவ அளவுக்கு என்னால ஆட முடியாத கிண்டல் பண்ணிட்டு போறாளுங்க. ஓஹோ, உள்ளூர் வைத்தறிச்சல் கோஷ்டியா? ஆ. ஏன் தம்பி, எதிர்கட்சியை மடக்க வேண்டியதானே? கொஞ்சம் விட்டுத்தான் பிடிக்கணும். எங்க போயிட போறாங்க? அங்கங்க சுத்தி நம்ம தானே வரணும். ஓஹோ, நீ அப்படி போறியா? தாய்மார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, அக்காமார்களே, தங்கைமார்களே, பாட்டன்மார்களே, பாட்டிமார்களே, எல்லா மார்களுக்கும் எங்க குழுவின் சார்பில் கும்பிடுறோங்க. ஓடி அந்த பக்கம். தம்பி, அந்த எதிர் வீடு தான் கரகாட்டக்காரி வீடு. இந்த வர பாரு, நான் எடுத்து கொடுக்குறேன், நீ கப்புன்னு புடிச்சுக்க. நந்தவனத்தில் வந்த ராசகுமாரே,
அவ கண்டா பார்த்தா நீனு அத கண்டு புட்டேன் நானு அவ கண்டா பார்த்தா நீனு அத கண்டு புட்டேன் நானு நடையா நல்ல உடையா சின்ன எடையா அட நமக்கு 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 துமுக்கு 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 நந்தாவன கொஞ்சம் வழிபடுங்கப்பா. ஆத்தா ஐயா, உள்ளூர் பெரியவங்களுக்கெல்லாம் நமஸ்காரங்க. வெளியூர் பிள்ளை ரொம்ப நல்லா அடிச்சுங்க, பிரமாதமா அடிச்சுங்க. வெளியூர் ஆட்டக்காரன உள்ளூர் ஆட்டக்காரன் மதிக்கிறதாங்க மரியாதை. உங்க எல்லார் சார்பிலையும் அந்த பிள்ளைக்கு இந்த மலர் மாலை போடுறதுக்கு கேட்டுக்கிறேன். என்ன தம்பி இது? நல்லா இருக்கு தம்பி. தம்பி நீ ரொம்ப நல்லா அண்ணன் தம்பி. உன் ஆட்டத்தை பார்க்கும்போது எனக்கு எனக்கு என்னென்னமோ ஞாபகத்துக்கு வருது. நான் கும்பிடுற ஆத்தா உனக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கணும் தம்பி. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். ஒரு சின்ன வேண்டுகோள், நாளைக்கு நீங்க எல்லாருமா என் வீட்டுக்கு வந்து ஒரு வாய் காப்பி தண்ணி குடிச்சீங்கன்னா எனக்கு பெருமையா இருக்கு. ஐயா வெறும் காபி தண்ணி மட்டும் தானா? சொன்னீங்கன்னா விருந்தே வச்சிடறோம். வேணாங்க, காபியே போதும். ஏன் தம்பி? சாப்பாட்டுக்கு வேற வீட்டுக்கு வரேன்னு வாக்கு கொடுத்தோம். நாங்க வாக்கு தவற மாட்டோம் தம்பி. காபிக்கு வேற வீட்டுக்கு வரேன்னு வாக்கு கொடுத்துறாதீங்க. மறக்காம வந்துருங்க தம்பி. ஐயா, அந்த மாலை அது சாமிக்கு. சாமிக்கே போடுங்க, எனக்கு வேணாம். எனக்கு எதுக்கு? இவர் ஊதறதான் இந்த பொண்ணு ஆரதியம் பாக்குறப்ப இல்லாராமோகனாம் பள்ளி சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி டேய், தில்லா நாமோகனாம்பாள் படம் பாத்திருக்கியா நீ? இல்ல சிவாஜி கணேசன் பத்மினி நேர்ல பாத்திருக்கியா? இல்ல. அப்புறம் எதை வச்சுடா இந்த மூஞ்சி சிவாஜி கணேசன் அந்த மூஞ்சி பத்மினின்னு சொன்ன? சொல்றா, சொல்லு. போல சொல்றியா? ஐயாவா? நான் என்ன கிழவனா? தம்பி சொல்றேன் தம்பி, இவருதான் சொல்ல சொன்னாரு. ஆட்டம் நடக்கிற ஊருக்கெல்லாம் வா, 10 ரூபா தர்றேன், இந்த மாதிரி போலந்து பேசி அதுலயும் அந்த சவுலுக்காரன் காதல் விடுற மாதிரி சொல்லு அவருதானே சொல்ல சொன்னாரு. நீ போ. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. தனக்கு தானே வால் போஸ்ட் அடிச்சு செவுத்த நார வைக்கிறாங்க. ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அதாவது 33 வயசுக்கு மேல போறானுங்கன்னா போக மாட்டேங்கிறானுங்க. அதே 33 நிக்கிறானுங்க. இவனுக்கு தான் பிறந்தானுங்களா இந்தியாவுல? நம்ம எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா பிறந்துட்டுமா? ஏய், அவங்க கூட சேர்ந்துட்டு நீ ஏண்டி பெரிய இது மாதிரி லொல்லு? கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாக, பொன்னமராவதி பாட்டியில கூப்பிட்டாக, அவ்வளவு ஏன் காரக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாக. அங்கெல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய், ஜனங்களே பாத்துக்குங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய்ய பாரு. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போ போடா. ஏய், இப்படி போடி போடி. உங்க 2 பேருக்கு நாங்க தான். ஏன்னா ராத்திரி நம்ம ஆடின ஆடத்தை பத்தி ஊருக்கு என்ன பேசிக்கிறாங்க? ஊரையே கலைக்கு போட்டு சும்மா கலைக்கு ஜேன்னு பேசிக்கிறாங்க. என்ன நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? கம்ப்யூட்டர் கத்துக்க. ஏண்டா படுவா, வாயில பல்லு குச்சி வச்சுட்டு எங்கடா போவாங்க? அரண்மனைக்கா? எல்லா அவசரத்துக்கு தான். கலக்குதுல இடம் தெரியல. எல்லா இடம் தான். போடா. ஒச்ச பயிர் இவ்வளவு திங்காதேன்னு சொன்னேன். வெள்ளாம பண்ற காட்டுல விவசாயம் பண்ற தெரியல. விவசாயம் பண்ணீங்கன்னா உரம் போடுறது யாரு? ஓடுறான் அந்த பக்கம் சரிப்பா. அங்க யாரு அசிங்கம் பண்றது? ஐயா, ஆனது ஆச்சு. இந்த ஒரு 5 நிமிஷம் வெட்டி விடுவோம். போறங்க போறங்க. அண்ணே, அந்த பக்கம் வைக்கிறாங்க. இந்த பக்கம் வைக்கிறாங்க. எந்த பக்கம் போறதே தெரியல. ஊரை சுத்தி காவலுக்கு ஆள் வச்சிருக்காங்க. நம்மள புடிச்சிருவாங்க போல. ஐயா,